கர்ப்பத்தை யாரு வேணாலும் உலகத்துல அடைச்சு வைக்கலாம், உன் தேவனாகிய கர்த்தர் திறந்து கொடுக்கிறது. அவர் நல்ல ஒரு ஆண் குழந்தை கர்த்தர் கையில கொடுப்பார். நல்ல ஆண் குழந்தை கர்த்தர் உன் கையில கொடுக்கப்படுது. நீ ஆண்டத்தை சொல்லுவ, நீ அண்ணா என் ஜெபம் அரங்கம் கொள்ளுங்கத்தக்கதான என் கண்ணீர் கவலை வேதனை துக்கங்களை கர்த்தர் மாற்றி அமைப்பார். 2025 கர்த்தர் உனக்காகவே கொடுத்திருக்கிறார். 26 கர்த்தர் உன் கண்ணீரை முதல்ல மாறும். நீ முதல்ல ஆண்டவர் சமூகத்தில் நான் தான் முதல்ல சொன்னேன், எழுதி போட்டுக்கிறேன். கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வரேன். நாம என்ன செய்யறோம்னா செய்யறது முதல் நாள் நினைக்க கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிப்பார். நீ தேசத்துல கண்ணீர் விட்டுப்பார். உன் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிப்பார். அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணிப்பார். நொறுங்குண்டவனுக்காக ஜெபம் பண்ணிப்பார். நீ வந்திருக்கிற வண்ணமாய் நீ வரமாட்ட, பல மடங்கு ஆசீர்வாதத்தோடு கூட உள்ள வர போற. 2026 குறித்து வைத்துக்கோ. மார்ச்சுக்கு முன்னாடி இழந்தவைகள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள போகிற, பெற்றுக்கொள்கிற தேசத்துல இருக்கிற குடும்பத்தை குறித்து நீ ஓர்த்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற குடும்பத்துக்குள்ள அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணி ஆண்டவரை அனலாய் ஊற்றுங்கப்பா. அபிஷேகத்துல ஊற்றுங்க, அபிஷேகத்துல நடத்துங்க. கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல நிரப்பப்படணும். ஏன் கர்த்தர் நம்மளை நடத்தலாம் அப்படின்னா, ஏன் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கலைன்னா நம்ம கீழ்ப்படிக்கணும். அவர் சொல்ற வார்த்தைக்கு முதல்ல கீழ்ப்படிக்கணும். ஆண்டவரை நீர் சொல்லுங்க. 25 வருஷம் அவன் பட்ட வேதனை வேதாந்தத்துல பரட்டி படிச்சு பாக்குறேன். எதுக்கு முன்னாடி அந்த அம்மா போய் நின்னால, நீ முன்னாடி வராது, பின்னாடி போ. உனக்கு தகுதி இல்லை, நீ பின்னாடி போ. எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, மலடியா இருக்க பின்னாடி போ, உனக்கு இந்த இடத்துல வருவது தகுதி கிடையாது, பின்னாடி போ. எல்லாம் பின்னாடி போனது. ஆண்டவர் சொல்லுகிறார், தாமதிப்பது நல்லது, உனக்கு ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் கைகூட செய்ய போறாரு. எத்தனை விடத்துல நீ அழுது புலம்பி இருப்பேன், என்ன தகுதி இல்லைன்னு சொன்னாங்க, முன்னாடி வராதுன்னு சொன்னாங்க, அவமானப்படுத்தினாங்க, நிந்தப்படுத்தினாங்க, வேதனைப்படுத்தினாங்க.